குருவே சர்வலோகானாம் விஷஜய பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமோ நமஹ. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பாசமேத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும், என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஆடி மாதம் நாம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தமிழ் மாதம் எதுனா ஒரு ஆடி மாதம். ஒரு 3 மாதத்துக்கு ரொம்ப ஒரு சிறப்பு உண்டு. அதாவது தை மாதம், அதே போல் ஆடி மாதம், அதே போல் ஆவணி மாதம். இந்த தை மாதமும் இந்த ஆடி மாதமும் இந்த தட்சிணாயனம் உத்தராயணம்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய மாற்றம் நடைபெறும். வளர்பிறை தேய்பிறை, இரவு பொழுது பகல் பொழுது அப்படிங்கிற மாதிரி. அதே போல் எப்படி தை பிறந்தா நல்லா இருக்குமோ அதே போல் ஆவணி பிறந்தா நல்லா இருக்கும். விநாயகர் சதுர்த்தியிலேருந்து பூரா பூஜைகள் தான், வழிபாடுகள் தான். அப்போ ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் என்ன சார் சிறப்பு? கிரக அமைப்புகளில் வானியலில் என்ன மாற்றம் நிகழுது? வானிலை சாஸ்திரத்தில் மேல் உலகத்தில் என்ன மாற்றங்கள், கிராவிட்டியில் என்ன சேஞ்சஸ் ஏற்படுதுன்னா, சூரிய பகவான் கடகராசியில் பிரவேசம் செய்கிறார். அதாவது காலபுருஷனுக்கு தாய் வீடு 4ஆம் பாவம், சந்திரனுடைய வீடு. சந்திரனுடைய வீட்டுக்கு சூரியன் வருகிறார். 1 மாதம் அங்கே இருக்கார். அம்மாவுடைய வீட்டில் அப்பா வந்து இருக்கிறது. தந்தையாகிய கிரகம் சூரியன், தாய் கிரகம் வந்து சந்திரன். அப்போ சூரியன் வந்து இந்த முறை கடகத்துக்கு வரும்போது கூட குரு இருக்கிறார். இது ஒரு பெரிய சிறப்பு. குருவும் சூரியனும் இணைந்திருப்பது ஒருவருடைய ஜாதகத்தில், அது எந்த லக்னமா வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்க எந்த லக்னமா வேண்டுமானாலும் வச்சுக்கோங்க, எந்த ராசியா வேண்டுமானாலும் வச்சுக்கோங்க. ஒரு ஜாதகத்துல குருவும் சூரியனும் சேர்ந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா, நீண்ட நாளா போராடிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் இமீடியட்டா உடனே நடந்துடும். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆனை மேல போறவங்கிட்ட அம்பு ஆயுதம் கேட்டா கிட்ட நின்று கொடுத்து உதவி செஞ்சுட்டாடா போவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் பெரிய உயர்ந்த ஸ்தானத்துல ரொம்ப உயர்ந்த வாழ்க்கையை அவன் ஒரு பெரிய ஆள்கிட்ட வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம போய் ஒருத்தட்ட உதவி கேட்டோம்னா நம்மளை மதிக்க கூட மாட்டாங்க அப்படிங்கிற கருத்து தான் அது. ஆனால் இந்த குருவோடு, குரு உயர்ந்தவர், அவருக்கு மேல உயர்ந்த ஸ்தான நற்குணத்தை உடையவர் சூரியன். அப்ப இவங்களோட காம்பினேஷன் இருக்கும்போது உங்களை விட ஒரு பெரிய இடங்களை போய் ஒரு உதவி கேட்டீங்கன்னா இமீடியட்டா கிடைச்சிரும். இதனால் வரையில நீங்க பல இடங்களை போய் உதவி கேட்டிருக்கலாம், முடியாதுன்னு இருக்கலாம். பேங்க் லோனாக இருக்கலாம், அது மார்கேஜ் லோனாக இருக்கலாம், இல்லை வந்து அப்கிரேட் பண்ணக்கூடியதாக இருக்கலாம், டாப் அப் பண்ணக்கூடியதாக இருக்கலாம், ஓடியா இருக்கலாம், சிசியா இருக்கலாம், இல்லை வந்து மார்கேஜ் லோனாக இருக்கலாம். அப்போ நீங்கள் கேட்டு இல்லைன்னு சொன்னவங்களா கூட இப்போ போய் நீங்கள் ரீஅப்ரோச் பண்ணுவீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு லோன் கிடைக்கும். அதே போல் சொந்தக்காரங்கள்ட்ட அல்லது வெளியில் ஒரு பெரிய தொகை கேட்குறீங்க, இல்லை ஒரு உதவி கேட்குறீங்க, ஒரு வேலை கேட்குறீங்க, ஒரு பொண்ணு கேட்குறீங்க, புரியுதுங்களா? ஒரு பொண்ணு கேட்குறீங்க, இல்லை மாப்பிள்ளை கேட்குறீங்க, அப்படியும் இல்லைனாக்கா ஒரு வேலை கேட்குறீங்க, ஒரு வாய்ப்பு கேட்குறீங்க, ஒரு சொத்து கேட்குறீங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுன்னு கேட்குறீங்க. அப்போது இதுவரை நடந்திடாத உதவிகள், நீங்கள் கேட்டும் கிடைக்காத உதவிகள் இந்த ஆடி மாசத்திலிருந்து படிப்படியாக கிடைக்கும். இதுதான் இந்த ஆடி மாசத்தின் சிறப்பு. இப்போ நான் சொல்றது நார்மலா ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு சொல்றேன். ஒரு வேலைக்கு போகணும், ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும், பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாற்றணும், ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு சொல்றேன். இதே குரு சூரியன் காம்பினேஷன் அப்படியே கொண்டு போயிட்டு தொழிலுக்கு போடுங்களேன், பிஸ்னஸ்க்கு போடுங்களேன், சூப்பராக வேலை செய்யும்.
நீங்கள் ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு ஃபேக்ட்ரி வச்சு ரன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறீங்க, அதில் ரொம்ப அப் அண்ட் டவுன்ஸ் வருது. மெயினாக க்ரூஷியலான ஒரு பீரியடு, டைட் பொசிஷனு, ஃபண்டு வராமல் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியால் ஒரு டைட் பொசிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யாரோ ஒருத்தர் என்னைக்கோ நீங்கள் கேட்டிருப்பீங்க, அவங்க இப்போ உங்களுக்கு உதவி செய்வார்கள். டைம் அப்படியே மாறும். இதுதான் அந்த கிரக அமைப்புடைய சிறப்பு. அப்போ இந்த குரு சூரியன், அதே போல சனி வக்ரம் பெற்றிருப்பது மிக தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சனி பகவான் வக்ரம் பெற்று இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி அவர் இருந்தாருன்னா தொழில் சூப்பரா இருக்கும்னு அர்த்தம், பெட்டரா இருக்கும்னு அர்த்தம், கவலைப்பட வேண்டாம்னு அர்த்தம். அப்போ தொழில் அமைப்புகளுக்கு சிறப்பா இருக்கு, வேலை வாய்ப்புகளுக்கு சிறப்பா இருக்கு. அப்போ உங்க ராசிக்கு நீங்க என்ன செய்தா ஜெயிக்கலாம், உங்க ராசிக்கு நீங்க எந்த மாதிரி முயற்சி எடுத்தால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத முழு விபரமா பார்க்கலாம் பாருங்க. மேஷராசி. மேஷராசிக்கு இந்த குரு சூரியன் தொடர்பு மெயினா இந்த ஆடி மாசம் நடக்கக்கூடிய விஷயம் என்ன, மேஷராசிக்கு 4ஆம் பாவத்துல நடக்குது. 4ஆம் பாவம் என்பது சுகஸ்தானம். ஒரு மனுஷன் வெளியில போய் கஷ்டப்பட்டு எங்க உட்காருவான்னா, பார்க்லயோ பீச்லயோ போய் உட்கார மாட்டான், வீட்டில் தான் உட்காருவான். அந்த சுகம் அவனுக்கு அங்கதான் கிடைக்கும். அது ஆணானாலும் பெண்ணு ஆனாலும். ஒரு பெண்ணே கூட வேலைக்கு போறாங்க, ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்காங்க, ஒரு உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். அவங்களுக்கு எது மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ்லாம் முடிச்சுட்டு லாபமோ நஷ்டமோ, நஷ்டமாக கூட இருக்கலாம், வீட்டில் ஒரு சோஃபாவில் அப்படி சாயும் போது தான் அது ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், அது ஒரு இன்பம் கிடைக்கும். துன்பமே இருந்தாலும் அது ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அப்போ 4ஆம் வீடு தான் வண்டி வாகன யோகம். அவங்க நடந்து போகிறாங்களா, காரில் போகிறாங்களா, பஸ்ஸில் போகிறாங்களா, இல்லை பாதி தூரம் போய் டூ வீலர் போய் விட்டுட்டு அங்கேருந்து ட்ரெயினில் போகிறாங்களா, இது எல்லாம் சொல்லக்கூடியது 4ஆம் பாவம் தான். அப்போ மனிதனுடைய சுகபோகங்கள். இப்போ மேஷராசி என்பவர்களே, உங்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள். இப்போ கூட நிறைய மேஷராசி சம்பந்தப்பட்ட ஜாதகம் தான் நம்ம கிட்ட வருது. பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கடை வச்சு நடத்தக்கூடியவங்க, சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்க, அதே போல் குடும்பத்தில் சின்ன சின்ன மன வருத்தங்கள், மனக்கசப்புகள், இது ரிலேட்டடா. அப்போ மேஷராசிக்கு 7.5 சனியால் ஒரு சில பிரச்சனைகள் வருதுன்னா, அதே சமயம் ராகுவால மிகப்பெரிய வீண்பழி அவமானங்கள், தலைக்குனிவுகள் வந்துடுமோ அப்படின்னு ஒரு பயம். இல்லைன்னா இருக்குது, வந்துடுச்சு, நான் என்ன பண்றதுன்னு தெரியல. 2 விதமா இருக்கு. இந்த ராகு என்ன பண்றாரு, மேஷ ராசியை பயமுறுத்துறாரு. எந்த வேலையும் நடக்காம இருப்பது, ஸ்டக்காகி இருப்பது, மெயினா வீண்பழி அவமானங்கள், தலைக்குனிவு, இதெல்லாம் மேஷராசிக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. சின்ன சின்ன ஆளுங்கள்லாம் நம்ம கீழே வேலை நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களாம் நமக்கு அட்வைஸ் பண்ணுவான், அறிவுரைகள் சொல்லுவான். தப்பு கிடையாது, நியாயமாக தான் சொல்லுவான். கொஞ்சம் அப்படி உரசி பார்க்கறது. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு கால நேரங்கள் அமைந்து விடும். அப்ப மேஷராசி என்பர்களே, இந்த ஆடி மாசம் பிறந்ததுன்னா குரு சூரியன் தொடர்பு உங்களை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு, உயர்ந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும். குறிப்பா அரசியல் சார்ந்தவர்களுக்கு, அரசியலை பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு, அரசியல் குடும்பங்கள், அவர்களுடைய வாரிசுகள், அதே போல சினிமா துறையை சார்ந்தவர்கள், அவர்களுடைய வாரிசுகள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், இன்னும் சொல்லப்போனால் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, ஆன்மீக துறையில் இருக்கக்கூடியவங்க, கோவில் பணியாளர்கள், மெயினாக அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவங்க, எல்லா விதமான அரசு அதிகாரிகள். அந்த அரசு அதிகாரிகளிலே அவங்க செய்கிற வேலையில் ஏதேனும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால், ஒரு ஸ்ட்ரகிளிங்கு, ஒரு தலைவர் ஊர் தலைவராக இருப்பார், உங்களை பிடிக்காம இருக்கும், ஏதேனும் வேணும்னே வச்சு செய்வார். அவதூறு செய்கிறது, உங்களை டிஸ்மிஸ் பண்ணுறது, சஸ்பெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கும். அதிகாரிகளை கையில் வச்சுட்டு பண்ணுறது, இல்லை அதிகாரிகளை மிரட்டுறது. அப்போ இந்த மாதிரி பலதரப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம். மேஷ ராசி அன்பர்களே, 4ஆம் பாவம் சிறப்பாக உள்ளது.
இன்னும் சொல்லப்போனால் குடும்பத்தில் வரக்கூடிய கஷ்டங்கள், மெயினாக பிள்ளைகளை பற்றிய கவலைகள், பசங்களுடைய படிப்பு, 2 வாட்டி நீட் எழுதிட்டான், 3 வாட்டி ஜேஇ எழுதிட்டான், அல்லது ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு பார்க்குறாங்க, எதுவுமே அமைய மாட்டேங்குது, அடுத்து என்ன படிக்க வைக்கலான்னு தெரியுது, ஸ்கூலுக்கே போகமாட்டான் சாமி அப்படின்லாம் சொல்கிறது, நல்லா படிச்சுட்டு இருந்த பிள்ளை திடீர்னு டைவர்ட் ஆகிடுச்சு, இல்லைனா காதல் அது இதுன்னு சொல்லிட்டு எங்கேயா போய் சிக்கலில் மாட்டிக்கிறது. அப்போ இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் வறுமையானால் அதெல்லாம் இந்த ஆடி மாதத்தில் இந்த குரு சூரியன் தொடர்பில் பாவங்கள் போக வேண்டும் என்றால் தர்மங்கள் செய்ய வேண்டும். பரிகாரம் 2வது தான், தர்மம் செய்தால் பாவம் போகும். அப்போ இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தர்ம காரியங்கள் எது, என்ன மாதிரியான தர்ம காரியங்கள் நீங்கள் செய்யணும் என்பதை அறிந்து செய்வீர்களேயானால் ஒவ்வொரு மேஷராசி என்பவர்களுக்கும் நான் சொன்ன மாதிரி பிஸ்னஸ்னா பிஸ்னஸ், கம்பெனினா கம்பெனி, வீடு, தொழில், வேலைவாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மேஷராசி அன்பர்களே. அதே போல பாவம் செய்த பாவம் தீர தர்மம் செய்ய வேண்டும். இது என்ன சாமி புதுசாக இருக்குது, நாம் என்னதான் பரிகாரங்கள் செய்தாலும், எவ்வளோதான் நம்ம பரிகாரங்கள் செஞ்சாலுமே கூட ஹோமங்கள் செய்வது, ஜபங்கள் செய்வது, மந்திர உச்சாரணம் செய்கிறது, கோவிலுக்கு போகிறது, தீபம் ஏற்றுவது, சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது, இது எல்லாத்தையும் தாண்டி தர்ம காரியங்கள், சாமிக்கு தேவையான சில விஷயங்களை வாங்கி கொடுக்கறது, திருப்பணிகள் செய்கிறது, அன்னதானம் செய்கிறது, நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது உங்களுடைய பிறப்பு ஜாதகம். எங்கே போய் செய்யணும், யாருக்கு செய்யணும், எந்த உறவு முறைக்கு செய்யணும், இதெல்லாம் தாந்திரீக பரிகார முறைகள். அதே போல நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ குடும்ப கஷ்டங்கள், மெயினாக கணவன் மனைவி பிரச்சனை. மனைவி ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க, கணவன் உதாசீனமாக இருப்பார், கண்டுக்கவே மதிக்கவே மாட்டார். சில இடங்கள்ல ஆண்கள் அப்படியே உருகி பார்ப்பாங்க, பொண்டாட்டின்னு. அந்த அம்மா கண்டுக்கவே மாட்டாங்க, அம்மா வீட்டில் போய் உட்காந்துப்பாங்க. கணவனை மதிக்க மாட்டாங்க, மாமியார் அம்மா வீட்டில் போய் உட்காந்துட்டு சட்டம் போடுவாங்க. நீ தனியாக தெரியா, நீ அங்கே மாடிக்கு போகக்கூடாது, கீழே தான் இருக்கணும், நீ இங்கே தான் இருக்கணும், சட்டம் போடுவோம், ரூல் போடுவாங்க. அதுக்கு அந்த அம்மாவுடைய மாமியார் அது ஒரு ஆட்டம் போடும். அப்போ சில இடங்களில் பெண்கள், சில இடங்களில் ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க. அதே போல் நிறைய உறவு முறைகள், உயிரை கொடுத்து பழகுவாங்க, நம்பிக்கையாக இருப்பாங்க, வீட்டுக்கு தெரியாமல் வெளியில் தெரியாமல் ரகசிய உறவுகள், அதெல்லாம் டக்குன்னு கட் ஆகும். அதில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், அல்லது திருமணம் ஆகாமல் இருக்கிறது, அல்லது செகண்ட் மேரேஜஸ் ஆகாமல் இருக்குது, எல்லாம் நிறைய கொடுமைகள். மேரேஜ் ஆகாமல் இருக்கிறது, மேரேஜுக்கான முதல் திருமணம், 2வது திருமண தடைகள், குழந்தை பாக்கியம், மெயினாக குழந்தை பாக்கியம். கல்யாணம் 6 வருஷமாகுது, 8 வருஷமாகுது, இன்னும் குழந்தை பிறக்கலை. அப்போ இந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் இதுக்கெல்லாம் அந்த தாந்திரிக பரிகாரங்கள் கை கொடுக்கும். அப்போ இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன், உங்களுடைய பர்த் சார்ட், பிறப்பு ஜாதகம் பேசும். இப்போ இந்த ஆடி மாதத்தில் நல்லது, நல்ல மாதம், நல்ல கிரக அமைப்பு பிறந்திருக்குது. ஸோ உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்போ இந்த செய்தி உங்களுக்கு நீங்கள் கேட்குறீங்களோ அப்போவே உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்துருச்சுன்னு அர்த்தம். இதுதான் ஒரு சிம்டம்ஸ், இதுதான் ஒரு அடையாளம். கவலை வேண்டாம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.